வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா தமிழ் சேனல்ல இருந்து சோஷியல் மீடியாவில் சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு, கொஞ்சமாக நிறையவே போயிட்டு இருக்கு. ஸோ அதை போய் தான் பேசியிருக்காரு. நாங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். தமிழக அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமா இந்த சோசியல் மீடியால மக்களோட நம்பிக்கையில விளையாடி அவங்களை ஏமாத்தி பணம் பிடுங்குற இன்ஃபுளுசர்ஸ் நாளுக்கு நாள் இந்த சோசியல் மீடியால அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. அக்கா இவங்க எப்படி இந்த சோசியல் மீடியால செயல்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இணைய கைக்கூலி மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த கைக்கூலின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட மக்களா இருந்து அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்கள நம்ப வச்சு அவங்களோட ஆசையை தூண்டி அவங்க கிட்ட இருந்து புடுங்கி தனக்கு காசு தர, தனக்கு எலும்பு துண்டு போடுற ஒரு சில நபர்களுக்காக செயல்படுறாங்க. அதாவது தனக்கு பணம் சம்பாதிக்கணும், தனக்கு லாபம் வரணும் அப்படின்றதுக்காக தன்னை நம்பினவங்களையே ஏமாத்தி கழுத்துறாங்களே அவங்க பேர் தான் கைக்கூலி. இந்த மாதிரி நாட்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு எத்திக்ஸ் இருக்காது, அதாவது எந்த விதமான தர்மம் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க, யார வேணாலும் ஏமாத்தாங்க. அவங்களுக்கு தேவை பணம் சம்பாதிச்சா மட்டும் போதும். அதுக்காக தன்னை நம்பினவங்களே நடுத்தருக்கு வந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது. இவனுங்களாம் தங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ கடவுளின் தேவ தூதனா தான் நினைக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் நார்மல் பீப்புளே கிடையாது, நாங்களாம் வந்துட்டு இன்ஃபுளுசர்ஸ், நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்ற இந்த இன்ஃபுளுசஸோட ஆக்டிவிட்டிஸே இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒருத்தன் பேசினான். அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, நாங்க தான் நம்பர் ஒன், இந்த இதுல நான் தான் நம்பர் ஒன், அந்த இதுல அவங்க தான் நம்பர் ஒன், எங்களை தாண்டி யாருமே வர முடியாது, எங்களை தாண்டி அதாவது எங்களை மீறி யாரும் வந்துட்டு உங்களை பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தான். என்னமோ அவன் பிறக்கும் போதே வந்துட்டு இன்ஃபுளுசர் மாதிரி ஏதோ பிறக்கும் போதே செலிபிரிட்டி பேசியிருந்தான். ஒரு இடத்துல ஒருத்தர் நிரந்தரம்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் இருந்திருப்பான், இப்ப அந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் வருவாங்க. சோ இதுதான் வந்துட்டு இயற்கை, இதுதான் இயற்கை நீதி. ஆனா இப்ப இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இல்ல நாங்க தான் நம்புறோம், நாங்க வச்சுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் என்ன சொல்றேன்னே தெரியல. ஏ டு டி ஒரு ஏ டு டி தான், அதுக்கு மேல வர முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, டைவர்சிஃபை ஆக மாட்டாங்க. தன்னை ரொம்ப அறிவாளியாவும் புத்திசாலியாவும் பெரிய நாலேஜபிள் பர்சனா மக்கள்கிட்ட காமிச்சு அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறது. ஒருவேளை அப்படி ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி மாட்டிட்டாங்க அப்படின்னா, இத்தனை நாள் அவங்க வந்துட்டு இந்த ஜிகு ஜிகு லைட்ல கலர் கலர் ட்ரெஸ்ல வந்துட்டு பேசுறாங்க இல்லையா, இந்த ஏமாத்தி மாட்டிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மக்கள் கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் பேக்ரவுண்டு, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சோக மியூசிக்கை வாசிச்சு சோகமா பேசணுங்க. எனக்கு அந்த இடத்துல யோசிப்பேன், ஏன்டா இத்தனை நாளா கலர் கலர் லைட்ல போட்டு கலர் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேசுவேன், ஆனா மக்களை ஏமாத்தணும், சிம்பத்தி கிரியேட் பண்ணும் அப்படின்னு உடனே இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபார்மட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் கலர் பேக்ரவுண்ட், பிளாக் கலர் ட்ரெஸ், சோகமான மூஞ்சி, சோகமான மியூசிக், இதை வச்சுதான் ஏமாத்துறது. ஆனா அவனுங்களை நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவனுங்களை இப்படி நம்புவானுங்க அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சுதான் இதெல்லாம் நம்ம பண்றது. இப்போ நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்ணி மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவனு மட்டும் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல சோகமா மூஞ்சி வச்சு பேசுறானுங்க. ஆனா அடுத்த நாளே பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடுவானுங்க, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, அவன் ஏற்கனவே வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான்ல, அந்த அக்ரிமெண்ட் படி அந்த டேட்ல அவன் ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னா அந்த பணம் கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஆப் அடிச்சிடும். அதனாலதான் இன்னைக்கு சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு சோகமா வீடியோ போட்டவன் அடுத்த நாள் சிரிச்சுட்டு வீடியோ போறதுக்கான மிக முக்கிய காரணம் பணம் மட்டும்தான். அட்லா இவனுங்க சினிமாக்கு வந்தாங்க அப்படின்னா கமல்ஹாசனும் தோத்துருவாரு, அப்படி நடிக்கிறானுங்க. மக்கள் கிட்ட என்ன பண்ணி எப்படி பேசினா இவனுக்கு ஏமாறுவானுங்க அப்படின்றது அவங்க மட்டும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கானுங்க. இவனுங்களாம் அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது, இவங்க தாராளமா சினிமாக்கு வரணும். அட்லா இன்ஃபுளுசரோட பெரிய ஸ்கேம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்கேம் பண்ணி பணம் கொடுக்குறாங்களா அது கிடையாது. அவன் ஸ்கேம் பண்ணி மாட்டினதுக்கு அப்புறம் அவன் அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்களை ஏமாத்துறான் பாத்தீங்கன்னா, அதுதான் அவனுக்கு பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். ஆனா நாமளும் எனக்கு கேள்வி கேட்டதே கிடையாது, ஏன்னா நேத்து தானடா சோகமா வீடியோ போட்டேன், இன்னைக்கு வந்து சிரிச்சுட்டே வீடியோ போடுறியே, இன்னைக்கு வந்து சிரிச்சுட்டே இன்னொரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்றியே, ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பேசுறியே அப்படின்னு நாமளும் அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதே கிடையாது. ஆக்சுவலா ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கும் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட வேலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாறுறோம், நம்ம ஏமாத்திட்டே இருக்கோன்றது மட்டும்தான் நம்மளோட வேலையாவே இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியான இன்ஃபுளுன்ஸை கையில போட்டுட்டு தான் இந்த பெரிய கம்பெனிஸ், பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை உங்க தலையில கட்டுது. இப்போ நயன்தாரா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினைன் அப்படின்ற பிராண்டை வச்சு அவங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணாங்க. அந்த சேல்ஸ் பண்றது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அவங்க மக்கள் கிட்ட எல்லாம் வரவே இல்லை, உங்ககிட்ட வருது வேஸ்ட் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப்லயும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம்லயும் சரி 50K ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்ல கலந்துக்குங்க அப்படின்னு அவங்களதான் இன்வைட் பண்ணாங்க. அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க அப்படின்றது விஷயம். பட் அவங்க ஏன் இந்த இன்ஃபுளுசரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாங்க வந்துட்டு ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், இந்த ரேட் வந்து நாங்க கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு மக்கள் கிட்ட போறதை விட
இவங்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்தோம் அப்படின்னா அந்த காசை அவன் வாங்கிட்டு அவங்கள நம்புறவங்க அதை நம்புவாங்க. நம்மளோட ப்ராடக்ட்டை ஈஸியா தலையில கட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த ஃபெமினைன் அப்படின்ற நம்மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுக்குது. எம்எல்ஏ மாதிரி தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஆம்பியோன்னு ஒன்று இருந்தது தெரியுமா? ஸோ அந்த ஆம்பியோ மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த அமௌண்ட்டுக்கு உங்ககிட்ட ப்ராடக்ட்டை தள்ளி விட்டுருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை பிரைன் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி அவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்டை அப்படியே தள்ளி விடணும். இதுதான் எம்எல்எம்மோட ஒரு மினி கான்செப்ட். இந்த எம்எல்எம் கான்செப்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற பெரும் கனவுகளோட இருப்பாங்க. அவங்களோட அந்த கனவு ஆசைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டார்கெட் பண்ணி அவங்கள உள்ள கோர்த்து விட்டு அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சத்தையும் ஏமாத்தி புடிங்க அனுப்புறதுதான் இந்த எம்எல்எம்மோட மெயின் கான்செப்ட். இந்த எம்எல்எம் அப்படின்றது சதுரங்க வேட்டையே தான். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம், நீங்க வந்துட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். அதை எப்படி சொல்றது, நீங்க சொந்தமா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். உங்களை அவமானப்படுத்தின உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க அப்படியே கெத்தா தலையில நடக்கலாம். வெறும் ஒரு வாரம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் உங்களோட ஆசையை தூண்டி உங்களை ஏமாத்த முடியுமோ அப்படி எல்லாம் பயங்கரமா போய் சொல்லி ஏமாத்துவானுங்க. அப்போ ஒரு பயங்கரமா கிண்டல் பண்ணாருங்க. இன்னைக்கு சம்பாரிச்சு 2 காரு 2 ஃபாரின் ட்ரிப். இன்னைக்கு என்னோட 7 நாள் வருமானம் 1,75,000 ரூபாங்க. இன்னைக்கு நான் அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். 2வது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். என்கிட்ட பணம் எல்லாம் காசு இல்ல அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு அவங்களே அவ்வளவு கெத்தா நான் முன்னாடி வாழ்றேன், அவன் முன்னாடி நான் கார்ல போறேன், சொந்த வீடு வாங்கிட்டேன், 2 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நான் பாறேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அவனுங்க பேசுறது கேட்கும்போது ஓ இப்படிலாம் இருக்கா, சரி சொல்லு நான் என்ன பண்ணணும், என்ன ஆசையா சேரும்போது கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்லுவான் ஒண்ணு இல்ல, நீ ஒரு 30,000 ரூபாய் கட்டி இந்த ஸ்கீம்ல சேர்ந்தேன்னு வையேன். எம்எல்எம் ஸ்கீம் எப்படின்னா அந்த ஸ்கீம்ல முதல்ல 30,000 ரூபாய் கிட்ட ஒரு ஆள் சேரணும். அந்த ஆள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு 4 பேரை மூளை செலவு பிரைன் வாஷ் பண்ணி ஒரு 4 பேரை சேர்க்கணும். அவங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு 30,000 கொடுப்பாங்க. அந்த 4 பேர் ஆளுக்கு 4 பேரை மறுபடியும் உள்ள சேர்த்து விடுவாங்க. அந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா தலா 9,000 அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் உள்ள வந்து 9,000 கட்டணும். சோ இப்படி அது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க வந்து வேற 9,000 கட்டி சேரணும், அவ ஒரு 4 பேர் 9,000 கட்டி சேர்த்து விடணும், அவங்க 4 பேர் 9,000 கட்டி சேர்த்து விடணும். இந்த மேல ஒருத்த ஆரம்பிச்சான் பாத்தீங்கன்னா அவன் எந்த உங்ககிட்ட ஒரு 9,000 நீங்க சேர்த்து விடுற 4 பேர்கிட்ட தலா 9,000 4 பேர்கிட்ட தலா 9,000 சொல்லி அவன் செட்டில் ஆகி கடைசியில எஸ்கேப் பண்ணுவான். ஆனா சேர்த்து விட்ட நாம தான் இங்க சிங்கி அடிச்சுட்டு ஊர்ல அவமானப்பட்டு அசிங்கப்படணும். இதுக்காக இந்த பாமர மக்களை பிரைன் வாஷ் பண்றதுக்காக பேசுறவங்க இருப்பாங்களா, அவங்களாம் பாத்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டா இருப்பாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா டைமண்ட் மணி, கோல்டு பாபு அந்த மாதிரி அவங்களே பாத்தீங்கன்னா சில்வர், டைமண்ட், கோல்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சுப்பாங்க. கேட்டா அவங்க வந்து அந்தந்த ஸ்டேஜ் போயிட்டாங்களா. அவங்க பாத்தீங்கன்னா உங்களை எப்படி ஏமாத்தணும், மக்களுக்கு எப்படி ஏமாத்தணும் அப்படின்றத சைக்கலாஜிக்கலா தெரிஞ்சு வச்சுப்பானுங்க. நீ இவ்வளவு நாள் படிச்சு கஷ்டப்பட்டு என்னத்தை நீ பெருசா கண்ட, இங்க பாரு உங்க அம்மா கழுத்துல தாலி கூட தங்கத்துல இல்ல, இங்க பாரு உன சொந்தக்காரெல்லாம் எப்படி ஏளனமா பாக்குறான், உன்கிட்ட ஒரு பைக் இருக்கா, கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ணுவான். எப்படியா பிரைன் வாஷ் பண்ணி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய மீட்டிங் வச்சு அங்க எல்லாரும் ஜிகுஜின்னு ஆட்களை செட் பண்ணி இந்த கோட்டு மாலை அதெல்லாம் போட வச்சு உங்களை அந்த மீட்டிங் வர வச்சு உங்களை முடிஞ்ச அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணுவான். பட் உங்ககிட்ட காசு சுத்தமா இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீ வரலாம், நீ ஒரு 4 பேர் அந்த மீட்டிங் கூட்டுவா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு ஸ்டார் ஹோட்டலுக்கு உங்களை ஒரு 4 பேரை கூட்டு வர சொல்லுவான். அங்க போயிட்டு அந்த 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆனா கூட அவனுக்கு ப்ராஃபிட் தான். அதுக்காக என்னென்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் வைப்பான், ஓசில சாப்பாடு கொடுப்பான். அதுக்கப்புறம் நான் சாதாரணமா தான் இருந்தேன், நான் இங்க உள்ள நிக்கிறேன், என் ஆடிக்காரு வெளியே நிக்குது அப்படின்னு சதுரங்க ஹோட்டல் சொல்லணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்லுவாங்க. அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கோட் சூட் போட்டு பண்ணுங்க, கையில நல்லா பட்டை பிரேஸ்லெட் போட்டு பண்ணுங்க, பட்டை செயின் போட்டு பண்ணுங்க. அது எல்லாமே கடன் தான், எதுவுமே ஆளுங்க கிடையவே கிடையாது. தே ஆர் வெல் ட்ரெயின்ட் ஸ்பீச்சஸ். அதாவது உங்களை எப்படி ஏமாத்தணும் அப்படின்றத பக்காவா ட்ரெயின் ஆகி தான் வரணும். தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அவனுங்க சம்பாரிச்சனா அது ஒன்றும் என்ன சொல்ற சம்பாரிச்சன் வாங்கினதே கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்காக அவனுங்க ஜஸ்ட் ஷோ பண்றானுங்க, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லாம சாதாரண கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்த தமிழரசன் இந்த பிசினஸ்ல இன்னைக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும். உன்னால முடியாதுன்னு சொன்ன எங்க லீடர்ஸ் மத்தியில இந்த பிசினஸ் 2 நாடு வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறேன். ட்ரை பண்ண ஒரு விளைவு தான் சார் இது. பேசுறவங்க எல்லாம் ஒரே மேல பேசுறாங்க. யார் மூஞ்சிலும் ஒரு சந்தோஷம் தான் காணும். என்ன அவ்வளோ நல்லா கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். என்னோட லீடருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். 3 மாசம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இங்க இந்த இடத்துல ஒரே ஆட்டோ சம்பாதிக்க முடியும். என்னோட லீடர் அப்ப எல்லாரும் பணக்காரனா தான் நீங்க அந்த அளவுக்கு லைஃப்ல சாதிக்க முடியுமானா முடியும். 3 மந்த்லயே ஒரு கன்சல்டன்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் நான் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. 5 லட்சம் ரூபாய் கார்ல என்னோட கார்ல காலேஜ் போனேன். மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும்.
அப்படிங்கிறது வேற எந்த ஒரு இவ்வளவு மண்டைக்குள்ள ஏத்துறாங்க பாரு. இந்த ரேஞ்சுக்கு இருக்கறனா டிரான்ஸ் இந்தியா மட்டும் நம்மள வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்துறது எனக்கு கிடைச்ச ஒரே இடம் டிரான்ஸ் இந்தியான். எஃபோர்ட் போடுறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சஃபியா போஸ்டிங் நின்றுருக்கேன். என்ன நம்பிய பல அச்சீவர்களை சம்பாதிக்க வச்சிருக்கேன். பர்சனல் லாக்ஸ்லி க்ரோஸ்லி வருமானம் பண்ண வச்ச நமது நிறுவனத்தின் சிஎம்டி சார் அவர்கள் தான் ஜாயின் இதே ஸ்டைல் தான் இப்ப நடந்துச்சு. இருக்கிற நானும் போயிருக்கேன். giveaway அப்படின்ற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இந்த கிவ்அவே அப்படின்ற பேர்ல நான் வந்துட்டு பணம் தரேன், நகை தரேன், பைக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே உங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கான ஒரே காரணம் மட்டும்தான். அவன் வந்து மாவனா மச்சனே கிடையாது உங்களை சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு. உங்களோட வறுமையை பயன்படுத்தி அவன் பணம் சம்பாதிக்கான ஒரு காரணம் தான் அந்த கிவ்அவே அப்படின்றது. அக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கிவ்அவே கொடுக்குற அப்படின்ற பேர்ல தனக்கு தெரிஞ்சவனை கூப்பிட்டு கொடுத்துட்டு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சு உங்களை ஏமாத்துவான். அதுதான் இங்க நடக்கிறது. நீங்க என்ன நினைப்பீங்க, பாரா சொன்ன மாதிரியே கிவ்அவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது எல்லாமே இந்த தூண்டில், இந்த புழு போட்டு மீனை பிடிக்கிற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறானுங்க அப்படின்னா, உங்க எல்லாரையும் இந்த புழுவை போட்டு ஆசை காமிச்சு இந்த மீனை தூக்கி போடணும் பாத்தியா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி கடைசியில எப்படி நீங்க மாட்டிட்டு முடிப்பீங்க அப்படின்னா தூண்டில மாட்டின மீன் மாதிரி முடிச்சுட்டு இருக்க வேண்டியது. இந்த இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்கன்னா ஏமாத்துறதுல அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்காங்க. இப்ப எப்படி வந்துட்டானுங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் காசு அவசரமா வேணும், கடன் போடுறா அப்படின்னு கேட்டா, இந்த கேம் விளாட்றா, வெறும் ₹1 இன்வெஸ்ட் பண்ணா போதும், நீ அப்படியே 1000 லட்சமா சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்றது. உங்ககிட்ட எதிர இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டா, நான் இந்த கேம் விளாடா, இந்த கேம்ல தான் இவ்வளவு லட்சமா சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த லட்சமா சம்பாரிச்சுதான் என் ஒய்ஃபுக்கு, என்னோட புருஷனுக்கு, என்னோட அம்மாக்கு, என் குழந்தைங்களாம் நகை வாங்கினேன், இங்க பாருங்க என் தம்பிக்கு இதெல்லாம் நான் கார் வாங்கி கிஃப்ட் பண்ணேன், எல்லாமே இந்த கேம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவனுங்க அந்த கேமை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னா, இவனுக்கு அப்படியே இன்வெஸ்ட் பண்ண மாதிரியும் அந்த கேம்ல பணம் வந்த மாதிரியும் இவனுக்கு ஏடிஎம் சென்டர்ல போய் அந்த காசை எடுத்து கண்ணு முன்னாடி காமிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாரிச்சான் அப்படின்னு கேவலமா ஏமாத்துறானுங்க. இந்த ரம்மி பெட்டிங் கேம்ல பணத்தை இழந்து இங்க செத்தவனே நிறைய பேர் இருக்கிறான். ஆனா இவனுக்கு அதை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான கூச்சமும் கிடையாது. எவன் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, எனக்கு தேவை பணம் அப்படின்றதுல இவனுக்கு அவ்வளவு குறிக்கோளா இந்த பெட்டிங் ஆப், இந்த ட்ரேடிங் ஆப்லாம் வந்துட்டு தைரியமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களாம் எந்த செருப்பால் அடிக்கிறதுனே தெரியல. டெய்லி 2K ல இருந்து 5K வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? எனக்கு பிடிச்ச கேம் டிராகன் வெர்சஸ் டைகர் தான். புலி மேல 10 ரூபாய் கட்டறேன். ஐயோ தோத்துட்டேனே. மொத்தமா 3 சான்சஸ் இருக்கு. இப்போ 30 ஜெயிச்சு. என்னோட கார்ல இன்னைக்கு நான் எங்க போக போறேன்னு பாக்குறீங்களா? ஒரு கேம் விளையாடி அதுல ஏர்ன் பண்ண அமௌண்ட் எடுக்கிறதுக்கு தான் ஏடிஎம் போறேன். கைஸ் இத பாருங்க, என்கிட்ட 1,50,000 ரூபாய் கணக்கு. இந்த காசு நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு பாக்குறீங்களா? ராஜா கேமோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணும்போது சோலி முடிச்சு. நான் இந்த அமௌண்ட்டை ராஜா கேம்ஸ் சொல்லிட்டு தான் நான் ஏர்ன் பண்ணேன். என்னோட பயோல லிங்க் இருக்கு, இந்த பெட்டிங் கேம்க்கு ப்ரொமோஷன் பண்றது மட்டும் இல்லாம ஏன்டா அப்படி ப்ரொமோஷன் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்டா, அவன் அந்த பெட்டிங் கேம் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான் பாருங்க. அப்ப இந்த செருப்பை கட்டி செவிலே அறையலாம் போல தோணும். எனக்கு கேம் நல்லா விளையாட தெரிஞ்சதுனால நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றேன். நீ சொல்ற மாதிரி பெட்டிங் ஆப் ரிஸ்க் அப்படிலாம் பார்த்தா அத்தனை கோடி மக்கள் நம்பி பாக்குற ஐபிஎல் கேம் ஒரு பெட்டிங் ஆப் தான் ஸ்பான்சர் பண்ணுது. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இவங்களோட வீடியோ நீங்க நண்பர்களே, உறவுகளே, எங்களுக்கான நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா, நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படின்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அழுது புலம்பி தான் ஃபாலோவர்ஸ் சேர்க்கறது. இவனுங்க ஃபாலோவர்ஸ் சேர்ந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றதா சட்டம், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தன்னை நம்பி வந்து இந்த பெட்டிங் கேம்ல சேர்த்து விட்டு அவங்க கிட்ட காசு படிங்க, அவங்க பிச்சை எடுக்க வைக்கிறோம். சரியா இப்ப இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, இவங்களாம் வந்து விளம்பரமே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஆனா இது ப்ரொமோஷன், இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். இப்ப நம்ம டிவி பாக்குறோம், டிவில ஒரு படம் ஓடிட்டே இருக்கு, படம் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு விளம்பரம் வருது. அது நமக்கு நல்லாவே தெரியுது இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு. பட் இந்த இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த பொருளை நானே வாங்கிட்டேன், நானே யூஸ் பண்றேன், நானே பயன்படுத்தினேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஆப் நகை வாங்கின, பணம் வாங்கின, கார் வாங்கின அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறான் பாத்தீங்களா, அதுதான் மக்கள் வந்து மேனிபுலேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம், எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு பொருள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது செகண்டரி. எனக்கு அது தேவைப்பட்டா நான் அதை வாங்க மாட்டேன், அது என்னோட தனிப்பட்ட விருப்பத்தோட முடிஞ்சிடும். பட் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே யூஸ் பண்றேன், நானே பயன்படுத்துறேன், நானே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட உருவாக்கி அவங்க மேனிபுலேட் பண்றது. அதாவது நான் பண்றேன் நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அந்த நானே அப்படின்னு அழுத்தமா சொல்லும் போது மக்கள் நம்புவான் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பகத்தன்மையை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை போடுங்க. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு பண்றது பேர் பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன். அது முதல்ல எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பிளாகர் இருக்காங்களா அவனுக்கிட்ட ஆரம்பிச்சுதான். இவங்க வந்து ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 40,000 50,000 பணத்தை வாங்கிட்டு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டலோட சாப்பாடு அந்த ஃபுட் ரிவ்யூ அப்படின்ற பேர்ல ப்ரொமோஷன் பண்றது. அப்படி பண்ணும்போது அந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கும், கட்ராவே இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆஹா என்னமா டேஸ்ட் தெரியுமா, என்னமா கிறிஸ்பியா இருக்கு, செம்ம டேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி
அங்கிருந்து தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மேனிபுலேஷன் அப்படின்றது முதல்ல ஆரம்பிச்சதே இந்த ஹோட்டல், இந்த ஃபுட் ரிவ்யூ மூலியமா தான். அதே மாதிரி இங்க ஏதாவது ஈவெண்ட் போறது, சுற்றுலா போறது, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்தேங்க, இந்த இடம் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்றது. ஆனா அவங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அந்த என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் சொல்லணும் தவிர உள்ள போட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் தனித்தனியா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றதே கிடையாது. இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. இவனுங்க அந்த என்ட்ரி ஃபீஸை மட்டும் சொன்னாங்க தவிர இந்த பேராஷூட்ல பறக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 2000 3000 ஆச்சு, அதை வந்து இவனுக்கு சொல்லவே இல்லை. இவனுங்களை நம்பி குடும்பத்தோட போன பல பேர் பார்த்தீங்கன்னா ஏமாந்தாங்க. கிட்டத்தட்ட இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இவங்க சொல்றதை நம்பி ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்கேயோ போறாங்கன்னு வைக்கலாம், ஒரு குடும்பத்தோட போறாங்க. அந்த இடத்துல கூட்டு போற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருக்கும். என்ன அதில் கூட்டு போங்க, ஒரு பேராஷூட்ல கூட்டு போங்க, என்ன அதில் விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்கும்போது அந்த இடத்துல இவனுக்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா இவங்க வந்துட்டு சொன்ன அமௌண்ட் வேற, அங்க இருக்கிற அமௌண்ட் வேற அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம அவங்க வீட்டு குழந்தைங்களை அடிச்சு தரத்தன இழுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த பேரண்ட்ஸ் தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாம என்ன பண்றோம், மக்களை ஏமாத்துறோம் அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நேக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவா பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் பாட்டி நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி ஒரு பெட்டிங் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இதை நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலங்க, நான் யூஸ் பண்ண நல்லா இருக்கு, நான் உங்களுக்காக தான் சொல்றேன் ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரொமோஷன் அது வந்துட்டு ஒரு ஆப்போ இல்லை ப்ராடக்ட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குமே. இந்த ப்ரொமோஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவில் வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், இது ப்ரொமோஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு 50,000 தரான்னு வச்சுங்களேன். இது ப்ரொமோஷனே கிடையாதுங்க, நான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா ஒரு 70,000 கொடுப்பாங்க. ஸோ அந்த 20,000க்கு ஆசைப்பட்டு தான் இவங்க மட்டும் ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை, நான் உங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது. இன்னொன்று இந்த ப்ரோமோ கோட், அந்த ப்ரோமோ லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க் எப்படி இங்கே செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ கீழே நான் வந்துட்டு ஒரு ப்ரோமோ லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஓகே இந்த வீடியோ பார்த்து ஆளுங்க வந்தாங்க, அப்போ இந்த ஆளுக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ கீழே அந்த பயோல கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோமோ லிங்க், அந்த ப்ரோமோ கோடு. ஸோ இங்கேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரோமோ கோட். ஆக்சுவலாக அந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா இப்போதான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்து, ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நாலேஜபிளாகவும் இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஜம்கட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிஷிபடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நக்லடேஸ், அந்த எருமசாணி, முக்கியமாக பரிதாபங்கள். ஆக்சுவலாக இவங்க எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜபிளாக இருந்து அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட நம்மளை வந்துட்டு பார்க்க தோணுச்சு. பட் எப்போ இந்த மணி மைண்டட் பர்சன்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இந்த சோஷியல் மீடியா வீணா போச்சு. ஆனா இப்போ இருக்கிறாங்க இந்த கோடிங் சொல்லி தரது, இந்த எடிட்டிங் சொல்லி தரது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டண்ட், இந்த படத்துல வர மாதிரி அந்த மாதிரி நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குதான் செய்யறாங்க. எஜுகேஷன் விஷயம் சொல்லி தராங்க, இந்த இ-காமர்ஸ் அதெல்லாம் கூட சொல்லி தர ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவங்களாம் பெருசா ரெகக்னைஸ் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி பைத்தியக்காரன் தான் நாம வந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி அவனும் தான் இங்க நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளோட சாபக்கேடாவே இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராமிசிங், ஜெனுனிட்டி, கில்டி கான்ஷியஸ் இதெல்லாம் இருந்தது. இது எப்படின்னா, ஐயோ நாம வந்துட்டு மற்றவங்களை ஏமாத்தக்கூடாது, நம்ம கொஞ்சம் உண்மையா இருக்கணும், நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்ற கில்டி கான்ஷியஸ் அப்படின்றது எல்லாருக்குள்ளே இருந்தது. பட் இப்போ வந்துட்டு 100% பேர் எப்படி இருக்கிறான்னா, எப்படி ஏமாத்தலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இருக்கிறாங்க. இவனுங்க ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம் மீறி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இப்படி வாழ்றதா வாழ்க்கை, நீ இதை மீறி நீ இப்பெல்லாம் வாழ்ந்தா அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது, நீ வந்துட்டு ஒரு வேஸ்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறியா இல்லையான்றத நான் இந்த டிப்ஸ் சொல்றேன், இதை வச்சு செக் பண்ணி பாரு, உன் முன்னாடி உனக்கு உண்மையா இருக்கிறாளா இல்லையான்றத நான் சொல்ற டிப்ஸ் வச்சு செக் பண்ணி பாரு, உங்க அம்மா உனக்கு பாசமா இருக்கிறாங்களா இல்லையான்றத நான் சொல்ற டிப்ஸ் வச்சு செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோமா இல்லையான்னு நம்மளோட வாழ்க்கையை அவனுக்கு டிசைட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையை எப்படி வாழ்றோம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ முண்டமாவா, அவ்வளோ தற்கொலையாவோட இருக்கிறாங்க. உன் லவ்வர்ஸ் உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா, ஒப்பங்கம்மா உன் மேல பாசமா இருக்கிறாங்களா, உன் ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களா உனக்கு கொண்டு நம்பிக்கையா இருக்கிறாங்களா, அப்ப இந்த 3 டெஸ்ட்டை வச்சு, இந்த 5 டெஸ்ட்டை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ்ந்தாதான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும், மத்த எல்லாருமே இந்த பூமியில வாழ தகுதியே இல்லாத மாதிரி இவனுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு சைட்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யார் பண்ணணும்னா சைக்காட்ரிஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அந்த அளவுக்கு இவங்க மட்டும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற மக்களை. சோ இந்த மாதிரி நாட்கள் கிட்ட நீங்க தான் உஷாரா இருக்கணும். நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சோகமான ஒரு மனநிலை இருந்தாலோ, இல்ல வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாவோ, இல்ல உங்களோட மனசு உங்ககிட்ட இல்ல ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களை சூப்பரா மேனிபுலேட் பண்ணி உங்களை ட்விஸ்ட் பண்ணி உங்களோட மைண்டை வேற மாதிரி மாத்தி விட்டுறானுங்க. ஸோ தயவு செஞ்சு உஷாரா இருங்க. இந்த மாதிரி நீங்க வீடியோ வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி
இந்த யூடியூப்ல வந்துட்டு இந்த கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு அவன் பாரு கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், நாம இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் வந்து இந்த ஊரை கொள்ளையடிச்சு ஏமாத்தி திருடி ஒருத்தன் வீடு கட்டிட்டான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, அவன் திருடி ஏமாத்தி வீடு கட்டியிருக்கான், அவன் உடச்சி கட்டின வீடு கிடையாது. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற முக்காவாசி இன்ஃபுளுசர்ஸ் அப்படிதான். அவனும் கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணி உங்களோட தகுதியை நீங்க தயவு செஞ்சு குறைச்சிக்காதீங்க. நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஐடியா யோசிச்சு இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்தி உங்களோட பிசினஸ்ல இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான ஐடியாஸை பிடிச்சி உங்களோட நாலேஜை உள்ள புகுத்தி நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெரிய ஆளா வரலாம். அதை விட இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்தி எப்படி ஏமாத்தலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களும் கஷ்டம். அதே மாதிரி ஒருத்தரோட முன்னேற்றம் அப்படின்றது அவங்களும் முன்னேறணும், அவங்க கூட இருக்கவங்களையும் முன்னேற்றி கொண்டு போகணும். இதுதான் உண்மையான ஒருத்தரோட வளர்ச்சி, முன்னேற்றம் அப்படின்றது. ஸோ இந்த சோஷியல் மீடியால இந்த பைத்தியக்காரந்தனம் பண்ணி ட்ரெண்ட் ஆகலாம் இருக்கலாம், அவங்கள யாரும் தெரியாமலாம் பண்ணவே இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுதான். ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீச்சர் அப்பனே சொல்றான், இந்த மாதிரி நான் வந்துட்டு எஜுகேஷன் வைஸ் எடுத்தா யாருமே என்ன பாக்குறது இல்லை, நான் ஏதாவது பைத்தியக்காரந்தனம் பண்ணாதான் எனக்கு வியூஸ் வருது, லைக்ஸ் வருது, அதனால தான் நான் இந்த பைத்தியக்காரந்தனம் பண்றேன் அப்படின்னு. இவனுக்கு எல்லாருமே தெரிஞ்சதான் பண்றானுங்க. பைத்தியக்காரந்தனம் பண்ணா மட்டும்தான் இருக்க முடியும்ன்றது அவனுங்களாம் தெரிஞ்சு பண்றதான். ஆனா இதை பார்த்துட்டு நாமளும் இந்த மாதிரி பைத்தியக்காரந்தனம்னா ட்ரெண்டிங் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு அந்த ஒரு எண்ணத்துல யாரும் உள்ள வரவே வராதிங்க. ஏன்னா ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒரு கிருத்தனம் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்றதுனால தினம் ஒரு பைத்தியக்காரன் கிறுக்குத்தனம் பண்ணிட்டே தான் இருக்கிற அந்த சோஷியல் மீடியால. இப்ப இருக்க இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா தினமும் பைத்தியக்காரர்களையும் கிறுக்கணும்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு தினமும் ஒருத்தர். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வாழணும் அப்படின்னு அம்பேத்கர் அவர்களையும் காமராஜர் அவர்களையும் அப்துல் கலாம் அவர்களும் உதாரணமா எடுத்து அவங்களை பத்தி நம்ம படிக்கும்போது அறிவும் சமூக சிந்தனையும் சமூக சீர்திருத்த மாற்றம் உருவாகிறதுக்கு இவங்களாம் பயன்பட்டாங்க, இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது. ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது, இந்த மாதிரி பைத்தியக்காரன மாதிரி பண்ணாதான் இப்ப ட்ரெண்ட் ஆக முடியும், பிரபலமாக முடியும் அப்படின்னு இன்னமும் இந்த பைத்தியக்கார குடோன்ல பைத்தியக்கார நடுவுல வாழ்ற ஒரு ஃபீல் தான் இப்போதைக்கு இந்த சோஷியல் மீடியால இருக்கு. இப்படி வர பைத்தியக்காரங்கள இந்த யூடியூப் சேனல்ஸும் இந்த டிவி சேனல்ஸும் ஏன் இந்த மூவி ப்ரொமோஷன்ல இந்த மூவியில கூட இந்த பைத்தியக்காரலாம் பயன்படுத்தும் போது இந்த சினிமாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறான் பாத்தீங்களா, அவன்லாம் என்ன ஆகுறது? அவன்லாம் பாத்தீங்கன்னா ஓ அப்ப நம்மளாம் பைத்தியக்காரத்தனம் பண்ணாதான் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும் போல, நம்ம இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறது, நடிப்பு கத்துக்கிறது, இந்த கூத்துக்கு படுறதுல போய் நடிப்பை கத்துக்கிறது, இதெல்லாம் இங்க தேவையில்லை போல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவன் வந்துட்டு தள்ளப்படுறான். அதே மாதிரி இந்த பைத்தியக்காரன் இந்த ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சீஃப் கெஸ்டா கூடும்போது அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன நினைப்பான், நாமெல்லாம் படிச்சு முன்னேறணும் அப்படின்றத தவிர்த்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாலே முன்னேறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல இந்த மாதிரி பைத்தியக்காரன் கூடும்போது அங்க இதுக்கு முன்னாடி படிச்சு முன்னேற அந்த ஆட்கள் இருப்பாங்க, அவங்க போலீஸா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கலாம். இப்ப அவங்க எல்லாரும் சேர்த்து தான் நீங்க அவமானப்படுத்துறீங்க. இப்ப இந்த மாதிரி பைத்தியக்காரனை கூப்பிட்டீங்கன்னா அப்ப படிச்சு உங்க காலேஜ் வெளியே போனா பாத்தீங்களா அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க, நீங்களும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்கன்னா நாளைக்கு இதே காலேஜுக்கு நீங்களும் சீஃப் கெஸ்டா வரலாம் அப்படின்றத அங்க இருக்கணும் சொல்லியா கொடுக்குறீங்க. ஆனா இவனுங்களாவது பரவாயில்ல, நாங்க பைத்தியம் தான் கிறுத்தனம் பண்றதா இப்ப என்ன அப்படின்னு அதை வந்து ஓப்பனா ஒத்துக்கிட்டு இந்த கிறுத்தனம் பண்ணிட்டு போயிடானுங்க. ஆனா இவனோட ரொம்ப கேவலமான மோசமானவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப நாலேஜபிளான பர்சன் அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று அவனுங்கிட்டே ஸ்கேம் பண்றானுங்க பாத்தீங்களா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவனுங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. இவனுங்கிட்ட இருந்து உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். This is an iPhone and this is an Android phone, and there's a huge difference. Like grapes I'm getting it for 146 and Android phone users getting it for only 65. You can see the cauliflower is 31, here it's only 20, and here capsicum is 69 and here it's 37. பாத்தீங்களா வியாபாரத்தோட பவரை? அதிக லாபம் கிடைக்குதுன்னா அது கொலை செய்யும், துரோகம் செய்யும், காட்டி கொடுக்கும், என்ன வேணாலும் செய்யும். வியாபாரம் சர்வதேசம், அது எல்லாம் தாண்டி நம்ம ஸ்கூல்லே வந்து காசு பார்க்கும். விளம்பரம் பண்ணி பண்ணி நம்மள மூல செலவை செய்யறானுங்க. அதனால எதையுமே நம்பாதீங்க, எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க. அதுக்கு பின்னாடி யார் லாபம் அடைகிறாங்க? ஒரு விஷயம் சொல்றேங்க, நான் சொன்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற இவனை கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும். திரும்ப வந்து இந்தியா தமிழ்நாடு இந்த இதெல்லாம் பேசாறல கிரிஞ்சா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதை எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ வடக்கன்லாம் இந்த மாதிரி ரீல் இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சுத்தனம் பண்ணுறப்போ நம்ம அவனை எப்படி பார்த்தோம், படிக்காதவன் எஜுகேட் ஆகல அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, கிறுக்குத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை என்னன்னே தெரியும் ஒரு கோமாளித்தனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்கள நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ சேர்ந்தவங்களே இந்த மாதிரி கோமாளித்தனமோ கிறுக்குத்தனமோ பண்ணுகிறாங்க இவங்கள அப்படின்னா நம்மளை வெளியே இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவ்வளோதானே. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே புரிஞ்சிச்சு இல்லை. இப்போ நம்மளை எப்படி பார்த்தோமோ அப்படி தான் நம்மளை வெளியே இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் இவ்வளோதான் அறிவு பழகுது, இவெல்லாம் படித்தவனே கிடையாது பழகுது, இவனை ஈஸியாக ஏமாற்றலாமேன்ட்டு
வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தோணாதா? நம்ம தமிழ்நாட்டை குறிப்பிட்டு இப்படி பார்க்குற ஒரு யூடியூபர்ஸ் வச்சு இப்படி பார்க்குறவங்களுக்கு இவங்களாம் ஏமாத்துறது ஈஸி போலையேன்னு தோணாதா? நாளைக்கு என்ன வேணால் எடுத்துகிட்டு வரலாம், எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வேணால் உள்ள தரலாம், இவனை நம்பி காட்டலாம், எல்லாம் இழிச்சு வாங்கலாங்கிறானுங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் க்ரியேட் பண்ணாதா? அது நம்ம தானுங்க எல்லாம் தடுக்கணும். ஏதோ பார்க்காம அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை நின்று இப்போ அவங்க கோமாளித்தனம் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு லைக் பண்ணுறோம், பார்க்குறோம், வியூ கொடுக்குறோம் அப்படின்னா இவ்வளோ கூட்டம் இதை பார்க்குதா, யாரா இவனுங்க அப்படின்னு நம்மளை எல்லோரும் பார்க்காதா? அவங்கள மட்டும் கோமாளியாக பார்க்காது, அவங்க கூட சேர்ந்து அந்த பார்க்குற அந்த வியூஸ், அந்த லைக் போட்டோ, அந்த லேக்ஸ் கணக்கான பேர் எல்லாருமே கோமாளித்தனமாக தான் வெளியே இருக்கவங்க கேல்குலேட் பண்ண இருப்போம். இது ஒரு மூலையோ ஒரு கார்பரேட் மூலையோ இதை பார்த்து நோட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களை ஏமாத்துறது ரொம்ப 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 சுலபம். இவனுக்கு என்ன தான் படிச்சிருந்தாலும் எஜுகேட் ஆகியிருந்தாலும் இவனுங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி பழகுது இந்த மீடியா வழியாக வந்தா அப்படின்றது ஒரு எண்ணம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நாசமாக போகும், சர்வ நாசமாகவும். நம்ம இதெல்லாம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம முன்னாடியே அதை பற்றி நிறைய பேசிட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம போயிட்டு அதை பார்த்துட்டு திட்டிட்டு அது சொல்கிறதுலையோ இல்லை கலாய்க்கிறதுலையோ எதுவுமே மாறப்போகிறதில்ல. அவனை அவாய்ட் பண்ணணும், லைக் பண்ணாமல் இருக்கணும், பார்க்காம இருக்கணும், முதல்ல வியூ கொடுக்காமல் இருக்கணும். அவனுக்கு இவ்வளோ ஆணவமோ ஒரு திமுறை எங்கேருந்து வருது? நீங்கள் அவன் வந்து கெஞ்சியோ உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று பிலாப்சபி ஏதோ ஒன்று பேசி உங்கள் மண்டையை கலவி அந்த வியூஸ் எடுத்து சப்ஸ்கிரைப் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல நிற்கிறான் அப்படின்னா நாளைக்கு அவன் என்ன சொன்னாலுமே நம்ம ஆத்மாந்தமாக அதை நம்பக்கூடாதுன்றது தான். அவன் தப்புனாலும் தப்புன்னு சொல்லணும், நாளைக்கு நாங்கள் வந்தாலும் நாங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லணும், இல்லை இது தப்பு நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே பார்த்து அவங்க மேலே இருக்கிற ஒரு அன்பு, அவன் நல்லவன், அவன் வந்து நல்லது செஞ்சுக்கிறான் அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தப்பே தெரியாது. பிரித்து பார்க்க ஆரம்பிங்க. அவன் நல்லது சொல்கிறப்ப ஏற்றுவங்க, தப்பாக என்ன சொல்கிறான் இல்லையே என்னடா நீ இப்படி பேசி நீ என்ன ஏமாத்திட்டேன்னும் போது அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க, அவனை விட்டு விலக பாருங்கள். அப்போ தாங்க மாறும். நம்ம அப்படியே சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் என்ன மாறும்? அவன் அந்த திமிரில் தான் ஆடுறாங்களே அவங்கெல்லாம். இந்த இன்ஃப்ளூயன்ஸர்னு வந்தவங்களாம் அப்படி தான். நீ என்ன பண்ணாலும் பார்க்க போகிற, திரும்ப இங்கே தான் வரப்போகிற. அதே தான் இந்த ஜோக்கர் காமெடி பண்ணுறவங்களும். நீ என்ன என்னன்னா கழிவு ஊத்துற பண்ணுற, ஆனால் எனக்கு வியூ வருது, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்றப்போ அவங்க எப்படி மாறுவாங்க? மாறவே மாட்டாங்க, திமிரில் ஆடுறாங்க. நீ என்னன்னா பேசினா கழிவு ஊற்றி எனக்கு காசு வருதுன்னு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம தான் முட்டாளாக இருக்கிறோம். அவங்களாம் படித்தவங்க, நல்லா தெரியும் இந்த மக்களை இந்த மைண்டை எப்படி கேல்குலேஷன் பண்ணணும், எங்களை என்ன பண்ணால் நம்ம வந்து இங்கே சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சு பண்ணுறாங்க. இங்கே நம்மளாம் தான் முட்டாளாக இருக்கிறோம். இவங்கள்ட்டேருந்து தப்பிக்கணும்னா நம்ம விலகணுங்க. அதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எல்லோரும் வரும்போது சரி நல்லா பண்ணலான்ற ஒரு உண்மையான மனசோட கூட ஃபஸ்ட்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி கொஞ்சம் ஏற பார்க்கும்போது சில ஆசைகள் வரலாம். அதுக்கப்புறம் இது பண்ணி பார்க்கலாமா, இதை போட்டு பார்க்கலாம், எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம நம்புகிறாங்க இவ்வளோ பேர் அப்படின்னும் போது சரி அது கொஞ்சம் இன்னும் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு வருது போல் இருக்குது. ஸோ அதையும் வச்சு நம்மளை நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு இடத்துல கூட அந்த ஒரு ஃபீல் வராதா, கில்ட்டி வராதாங்கிறது என்னால் நம்பவே முடியல. எப்படி அது பண்ண முடியுதுங்கிறது தான். அதே இப்போ ஆடியன்ஸ் கூட எப்படின்னா, இப்போ அவங்க சப்போஸ் அவங்க மேலே ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குன்னா கூட அவங்க அதை ஏற்றுக்க தயாராக இருக்காத அளவுக்கு அவங்கள அவ்வளோ நம்புகிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் எதனாவது அவங்கள பற்றி எதாவது வந்தால் கூட அது எமோஷ்னலாக அவங்க எதாவது சொல்லும் போதோ இல்லை மியூசிக் போட்டு அது இது பண்ணும்போதோ அதை நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு அவங்க மேலே உண்மையை நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு அப்போ கூட அவங்களுக்கு அது மனசு உறுத்தாதாங்கிறத எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே இத்தனை நாள் நீங்கள் பண்ணீங்க ஓகே, பட் இப்போவும் நம்மளை நம்புகிறாங்கன்ற அந்த சின்ன அந்த ஒரு இது அவங்களுக்கு உறுத்தாதாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு சேனலை ஆரம்பிக்கும் போது ஆடியன்ஸை நம்பி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து ஆடியன்ஸை மறந்துடுறாங்க, ப்ராடக்டை நம்பி போயிடுறாங்க. ப்ராடக்ட் இருந்தால் போதும், யாருன்னா ப்ரொமோஷன் கொடுத்தா போதும், நம்ம என்னத்தினா ஆடியன்ஸை மறந்துடுறாங்க. இத்தனை நாள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் லோவில் இருக்கும் போது உங்களை கஷ்டப்பட்டு கூடயே வந்து அவங்கள மறந்துட்டு திடீர்னு ஒருத்தன் வந்து காசு கொடுக்குறான்றப்போ அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்போது இத்தனை வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு உண்மையாக இருக்கிற அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்கணும்ல. உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே வராதா? அது வாங்குறமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட், இந்த மேக்கப் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு சட்டமே போடணும். 2 மாதம் அதை யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ ப்ரமோஷன் பண்ணணும் சொன்னோம். அந்த க்ரீமை போடுறியா, யாருன்னா க்ரீமை தடவிட்டு வந்து அந்த ஒரு நாள் மட்டும் தடவிட்டு வாஷ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்களா? 2 மாதம் தொடர்ச்சியாக நீ அதை யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ மக்களுக்கே நீ வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நீ ப்ரமோஷன் பண்ணணும்னு சட்டம் போடணும். அப்போ எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ பயம் வரும்ல. ஒரு நாளைக்கு அது என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, வந்துச்சா ப்ரமோஷன் மூஞ்சி கழுவிட்டு இப்படி போட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணுறேங்க, செம்ம இதுவும் கிடச்சிருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் மாற்றம் தெரியும்ன்ட்டு அந்த இது விடுறதில்ல. தொடர்ச்சியாக பண்ணவங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரமோஷனுக்கே வரணும் சட்டம் போட்டால் எத்தனை பேர் அதுலேருந்து ஓடுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ தெரியும்ல அவங்களுக்கு அவங்க ஸ்கின்னுன்றப்போ அவங்களுக்கு அவங்க கேருன்றப்போ ஒரு இன்புட் உள்ளே கொடுக்குதுன்றப்போ பயம் வரும்ல. அப்போ தெரியட்டும். அப்போ ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எத்தனை பேர் உண்மையாக ஆடியன்ஸ்க்கு இருந்தாங்கன்றதை அப்போ தெரியும்.
அப்புறம் ஒன்று சொன்னார், இப்படிலாம் பண்ணாதான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச சில கிறுக்குத்தனமான வேலைலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களையும் சொல்கிறத விட பார்க்குற நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான். நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஓகே அப்போ இது பண்ணால் இது இந்த மாதிரி வரலாம் போல இருக்குன்ட்டு அது இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேருது. ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது, பார்க்க ஆள் இருக்காங்க நம்ம பண்ணிக்கலான்ட்டு. அப்போது அவங்க அது பண்ணி பண்ணி அவங்க ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆளாக மட்டும்தான் நம்ம அப்போ வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் சுற்றி. அதுக்கப்புறம் புலம்பி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. நான் இன்னொரு விஷயம் இவங்ககிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். அது என்னென்னா ஒரு கப்புள் ஒரு வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அவங்க பொண்ணு அவங்களாம் அந்த பொண்ணு அம்மா அப்பா அந்த வீடியோ பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய திங்ஸ் வாங்குறது, எப்போ பார் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு நகை இந்த மாதிரி வாங்கியே விளாக் போட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. அது கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து இதெல்லாம் எதுக்கு காட்டுறீங்க, இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அப்போ கூட வந்து அந்த பொண்ணு அதே வந்து இந்த பேங்கிள்லாம் செய்வாங்க, நல்லா படிக்கும், வீட்டு வேலையும் அந்த பொண்ணு செய்யும். இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் அந்த பொண்ணு கை வேலையே நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவங்க அம்மாவும் கூட இருந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, கேர் பண்ணிப்பாங்க, எல்லாமே பார்த்துப்பாங்க. ஆனால் கமெண்ட் எப்படி இருக்குன்னா, இது ஓவர் சீன், இதெல்லாம் எது காட்டுறீங்க பண்ணுறீங்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அது ஓகே. ஆனாலும் வந்து எனக்கு அந்த டைமில் எப்படி தோணுச்சுன்னா, நம்ம ஏன் அதை பார்த்துட்டு அப்படி தோணுதுன்றது, நம்ம ஏன் அந்தளவுக்கு வீக்னஸாக இருக்கும். ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்காங்கன்னு நினச்சிட்டு போயிடலாமே. அது எதுக்கு வந்து ஏன் இது பார்த்து என் பொண்ணு வந்து என்னை வந்து கேட்பா, நான் என்ன பதில் சொல்கிறது, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போது நம்ம ஏன் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நகை இதெல்லாம் மட்டுமே பார்க்குறோமே தவிர, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அட்டென்ஷனாக இருக்காங்க, எவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த வயசுலேயே ஒரு 9th அப்படி தான் படிக்கும், அவ்வளோ கற்றுக்குது. அவங்க அந்த அளவுக்கு கற்றுக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, படிப்புலேயும் நல்லா படிக்குது. ஆனால் அதை யாரும் பேசி கமெண்ட் பண்ணி நான் பார்க்கல. ஸோ எல்லாருக்குமே அந்த திங்ஸ் தான் கண்ணுக்கு படுது. ஸோ நம்ம ஏன் அந்த அளவுக்கு ஒரு வீக்னஸாக அதை பார்த்துட்டு ஏங்குற ஒரு ஆளாக நம்ம இருக்கோன்றது தான். அவங்கள்ட்ட இருக்கா இருந்துட்டு போட்டோம், நம்மள்ட்ட இல்லையா இல்லை செஞ்சு நம்ம பின்னாடி அதை வாங்கிக்கலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது நமக்குமே அந்த தாட்டு கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம், அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம தள்ளப்பட மாட்டோம். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படலாம், இல்லையா ஓகேன்னு விட்டுடலாம். அதை விட்டுட்டு அவங்கள பார்த்ததுமே நம்மக்கிட்ட இல்லை என்ன இல்லைன்றதான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வருது. ஏன்னாட்ட இது இல்லை ஐயோ அப்படி இப்படின்ட்டு வருது. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்டலாம் இல்லாமல் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்மளே இடம் கொடுக்காம நம்மளும் ரொம்ப ஸ்டடியாக எது வேணும் அவசியம் இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இதே விஷயந்தான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த இவங்கெல்லாம் அப்படி தான் இறங்குறது. உடனே கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படின்றது இதுதான். நீ கார் வாங்கலாம், அதுவாக வளர்ச்சி. நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, உங்களோட இதுவே பார்த்தா நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை வீட்டுக்கு படிக்க வைக்கணும், இப்படி தான் மைண்ட் இருக்கும். உடனே ஒருத்தன் கார் வாங்கிட்டான், சீக்கிரம் வாங்கிட்டான் போது நம்ம அதுக்கு ஜம்ப் ஆகிடும். அந்த ஆசையை தோன்றது தான் இதெல்லாம். கார் வாங்கினா கார் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குதா, இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ்க்குலாம் நமக்கு நாளைக்கு இது வேணுமே தொடச்சி அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அவன் வாங்கிட்டான் அவன் என்ன அவஸ்தைப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். இந்த விஷயம் எனக்குமே நடந்துருக்கு. ஒரு இதுதான் ஃப்ரெண்டு தான் திடீர்னு கூப்பிட்டான், இதே இந்த மாதிரி ஒரு மீட்டிங்டா, எங்கள் மாமா வந்து அந்த மீட்டிங்க்கு துணையாக கூப்பிட்றாருன்னு. அதாவது அவங்க மாமா துணையாக இவனை கூப்பிட்ருக்காங்க, இவர் அவருக்கு துணையாக என்ன கூப்பிட்ருக்காரு. நான் என்னன்னே தெரியாமல் போய் அங்கே உக்காந்துட்டேன். இதே எங்கள் ஊரில் அப்படி ஒரு ஹோட்டல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அது பயங்கர ராயலாக இருந்துச்சு. என்னன்னே எனக்கு தெரியல. என்ன இது ஒருவேளை என்ன நிச்சயதார்த்தமாக என்ன கல்யாணம் என்ன ஃபங்க்ஷனாக காது குத்த என்னன்னே தெரியாமல் நான் வந்து உக்காந்துட்டேன். உக்காந்தா நல்லா ஏசி போட்டு திடீர்னு மிக்சர் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. சரி ஏதோ நல்லா கவனிப்பேன் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ரூம்லாம் லாக் பண்ணிட்டாங்க. எதுக்குடா ரூம்லாம் லாக் பண்ணுறேன், ஏசி வெளியே போய்டுவேன் சார், ஏசியோட சும்மா சாத்தி எதுக்குடா லாக் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னும் தப்பிச்சு ஓடிடுவோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு. வந்தார் ஒருத்தர், கோச் விட்டு போட்டு நல்லா கம்பீரமாக வந்தார். வந்துட்டு இதே தான் ப்ராடக்ட் விற்க ஆரம்பித்தாங்க. என்ன எதுக்குடா இங்கே கொண்டு வந்த விட எனக்கே தெரியாதா, எங்கள் மாமா துணை கூப்பிட்டா நான் வந்தேன்டா. அதாவது என்னன்னே சொல்லாமல் வேணுனே தான் வர வச்சுருக்காங்க. அவங்களே தெரிஞ்சவங்க தான் போலகுது. அவர் தெரிஞ்சே தான் வர வச்சுருக்காரு. இவன் என்னன்னே தெரியாமல் என்ன கூட்டின்னு வந்துட்டான் துணைக்கு. ஸோ அங்கே இப்படி தான் அங்கே வந்தவங்களாம் உட்காந்து வந்துருப்பாங்களா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று சொல்லி இப்படி வர வச்சது தான் போலகுது. சோப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே இது பண்ணலாம், வீட்டிலேருந்தே நீங்கள் பணக்காரனாகலாம், இப்படி தான் நாங்களும் வந்தோம் அப்படின்ட்டு இவ்வளோவும் பேசினோம். அதாவது அந்த கூட்டத்தில் ஒருத்த மட்டும் கேள்வி கேட்டுனே இருக்கிறான் தொடச்சி. அது எப்படி, அதை கிண்டலாக கேள்வி கேட்குறான், இது எப்படி அப்படி. அதுக்கு அவர் வந்து கவுண்டர் பாட்டில் கொடுத்துட்ருக்காரு. 2 பேரும் விளையாண்டுக்கிறாங்க. அவர் வந்து கலாய்க்கிறாரு, பதிலுக்கு இவர் வந்து ஆஃப் பண்ணுறாரு. அதே தான் கலாய்க்கிறாரு. லாஸ்ட்டாக வந்து நானும் ஜாயின் ஆகிக்கிறேன் சார் அப்படின்னு. அப்போ வந்துச்சு இது அவன் ஆளு பழகுது இவ்வளோ நேரமாக. அதாவது கூட்டத்தில் எவனுமே கேள்வி கேட்கலாம், ஒருத்தன் தான் கேள்வி கேட்டுனுக்கிறான்.
லாஸ்ட்டாக வந்து இவ்வளோ அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப நம்மலாம் வந்து பிரெயின் வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கிறான்ற மாதிரியே பேசின்னு இருந்தவன் லாஸ்ட்டாக வந்து இல்லை சார் நீங்கள் சொன்ன தெளிவாக போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னும் போது ஓ இப்படி பிஸ்னஸ் பண்ணுகிறீங்களாடா அப்படின்றது சரியான காமெடியாக இருந்துச்சு. அது போய் மாட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே நடக்கிறது. அங்கே கேள்விக்காரனும் பார்த்தா அவங்கள தான் இருப்பான். அங்கே பண்ணவங்களும் அந்த மாதிரி தான் அந்த கோச் ஷூட் போட்டு நிற்கிறவங்களும் அவங்க சேர்ந்தவங்களும் ஒரு 10 பேர் நிற்க வச்சு நான் பண்ணேன் செஞ்சேன்னு சொல்லி அந்த என்ன சொல்ல அந்த ஆசையை தூண்டி விடுறது. ஆசையை தூண்டி விட்டு பாரு நம்மளும் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரு ஃபேமிலி உமன் இவங்களுக்குலாம் அது ஆசை வரதான் செய்யும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வீட்டில் நீ தண்டச்சோறு நீ என்ன பண்ணிட்டு நீ இன்னைக்கு லிஸ்ட்டு ஹஸ்பண்டே சம்டைம் மட்டன் தட்டுறதெல்லாம் இருக்குது. அப்போ நம்மளால் முடியாதான்னு ஏங்குறப்போ அதை யூஸ் பண்ணிக்க பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி பெண்மணிகள் இல்லை இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கார் வாங்கணும் இப்போ தான் நம்மளாம் மதிப்பாங்கன்னு ஒன்று பேருக்கு பாருங்கள். அதை நல்லா யோசித்து வச்சுட்டு இவங்கள தான் டார்கெட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆளுங்கள் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்து அதில் எத்தனை பேர் ஜாயின் ஆகி எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி அவங்க போய் என்ன வீடு விட சேல் பண்ணுவாங்களாம் முடியாது. ஆனால் அவங்க தள்ள கட்டி அது ஒரு பிம்பம் பண்ணி மாலை போட்டு மரியாதை போட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க. ஸோ அதெல்லாம் நம்புற மாதிரி ஆகிடுது. இதே விஷயம் தொடர்ந்து நீங்கள் இது எந்த கம்பெனினா போங்க எந்த இதுனா ஆன்லைன் ஜாப் இதே தான் நடக்கும். வேற ஒரு பிளேஸ் தான் இருக்குமே தவிர அங்கே நடக்கிற பிஹேவியர் ஒன்று இதே டைலாக் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ நம்பிடாதீங்க. ஏமாந்த போட்டு கேஸ் ஆகிடு. அதெல்லாம் வந்து அப்படி பார்த்தா எல்லாருமே நீங்கள் பணக்காரனாக சுற்றணும். யாருமே இங்கே ஏழையாக தெரிய முடியாது. யாருமே இங்கே கஷ்டப்பட போகிறதில்ல. ஸோ இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறவனே இவ்வளோ லோல் பட்டுனுக்கிறான்றப்போ இதெல்லாம் நம்பிடாதீங்க. இதுதான் இந்த மீடியாவும் பண்ணுது. ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஜோசியக்காரங்க இருப்பாங்களே அவரே ஜோசியராக தான் இருப்பார். ஆனால் அவர் ஃப்யூச்சரே அதாக தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து போகிறவங்களோட ஃப்யூச்சர்லாம் சொல்லுவார் நடக்க போகிறதெல்லாம் சொல்லுவார். அவரை நம்ம நம்பிட்டு போய் ஜாதகமாக நீட்டி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவரை நம்பிட்டு ஒரு கனவுல உட்காந்துட்டு இருப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தா. இன்னொன்று நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோம் எதை யோசிக்கிறோம் சரி தப்புன்னு பார்க்குறோங்கிறதாக இங்கே எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் முன்னெல்லாம் லக்குன்றது ஏதோ ரேராக கிடைக்கிற விஷயம். இப்போ எல்லாருக்கும் லக்கு வேணும். எல்லோரும் ஃபாஸ்ட்டாக முன்னேறிடும். எல்லாம் டக்குன்னு கிடச்சிடணும். அவனை பார்த்து இவனை பார்த்து நமக்கு ஒரு ஆசை வருது. அப்படி இல்லவே இல்லை. நம்ம லைஃப்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பொறுமையாக முன்னேறி போய் தான் ஒரு இடத்துல உட்காருவோம். இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு லைஃப் அப்படி தான் இருக்குது. அது நம்பினா போதும். ஒரு வேளை பயந்துடுறாங்களா என்னன்னு தெரில. இப்படியே போயிடுமா லைஃபு அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்காங்களா என்னன்றது தெரியல. எல்லாம் டக்குன்னு வேணும்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம அவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இங்கே அப்படியே இருக்கோம்ல அவங்க யூஸ் பண்ணிக்க அதாவது அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளும் இங்கே இருக்கோம்ல ஒரு ஹோப்பாக இருக்கோம்ல நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்ல அதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே போதும். அது இந்த சொசைட்டி அப்படி பண்ணி வச்சிருக்கு. அதாவது வந்து ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணாலே அவனுக்கு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அவன் செட்டில் ஆனால் அந்த கார் வீடு இருந்தால் தான் செட்டில்டே அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து பிம்பம் பண்ணி விடுதான். அவன் அதுக்காகவே சீக்கிரம்ன்றான். முன்ன நம்ம பேரண்ட்ஸும் அவ்வளோ பொறுமையாக காமனுக்கு இதுவாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அப்படி வருவாங்க. இப்போ எல்லாமே அவசரம். ஏதோ நாளைக்கே நம்ம செத்துருவோம் என்னென்னமோ நோய் வருது எப்போ வேணால் உயிர் போவோம். இது எல்லா காலத்துலையும் எல்லா பீரியட்லேயும் தான் இருக்குது. எவன் எப்போ சாவான்னு யாருக்குமே தெரியாது. எவன் எவ்வளோ நாள் வாழ்வான்னு யாருக்கும் தெரியாது. அது நம்ம மட்டும்தான் எல்லாமே என்னவோ பயத்திலேயே வாழ்கிறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே அவன் முன்னாடி ப்ரூவ் பண்ணேன். இன்றைக்கே அவன் முன்னாடி நான் வந்து ஒரு பாட்டிலே கோடி சொன்னான் அப்படின்ற மாதிரி அவனை வந்து நம்ம பீட் பண்ணோம் இன்னொருத்தனுக்காகவே ஓடிட்டுருக்கோம். நம்ம அழகாக நம்ம மனசுக்கும் நம்ம இதுக்கும் நிம்மதியாக நம்ம போயிட்டுருக்கோம்னா அப்படி கிடையாது. அடுத்தவனுக்காகவே வாழ்கிறோம். அவன் முன்னாடி ஃபோன் வாங்கணும் அவன் முன்னாடி கெத்தாக இருக்கணும். அந்த ஃபோனை வாங்கிட்டு அது எல்லாமே காசுனா அதுவும் காட்டணும். அப்போ தான் நம்ம வந்து ப்ரெஸ்டீஜ் அது வந்து நம்மளுக்கு இது பண்ணணும். அவன் விதத்தில் நம்ம ராயில் குறைஞ்சிடவே கூடாதுன்றதுக்காகவே கண்டதும் காசு செலவு பண்ணுவோம். என்னத்துக்குனே தெரியாது குத்துன்னு இருப்போம். அப்படி தான் இது எல்லாம் வளர்றது. அதெல்லாம் விட்டுட்டு இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் பொறுமையாக வந்துக்கிறேன் உன் முன்னாடி வந்து நான் என்ன பண்ணி என்ன பாராட்டினா என்ன நீ என்ன ஏச்சுனா எனக்கு என்னடா எனக்கு இது போதும்னு நினச்சி நம்ம வெதுங்க ஆரம்பிச்சிட்டாலே எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. டச்சே பண்ண முடியாது நம்மளை. ஓகே எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.